சென்னையில் இரண்டாவது நாளாக நேற்று மழை பெய்தது. வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மாலையில் மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. வடசென்னையில் ராயபுரம், புதுவண்ணாரப்பேட்டை, பெரம்பூர், யாசர்பாடி, திருவிக நகர், கொளத்தூர், ஓட்டேரி, வில்லிவாக்கம், அயனாவரம், கொடுங்கையூர், மாதவரம், மணலி உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டியது. சென்னை திருவொற்றியூரில் அரை மணி நேரம் இடியுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர் மழையால் தியாகராஜ சுவாமி கோவிலுக்குள் முழங்கால் அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்ததால் பக்தர்கள் அவதிக்கு ஆளாகினர். அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. ஓரிக்கை, செவிலிமேடு, உத்திரமேரூர், வாலாஜாபாத், ஒரக்கடம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதன் காரணமாக ஸ்ரீபெரும்புதூர் அருகே சுங்குவார் சத்திரம் பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களை 3 மணி நேரத்திற்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என கட்டுப்பாடு விதிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பதற்காக சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் நிகழ்ச்சிக்கு முன் 2 மணி நேரத்திற்கு மேல் மக்கள் காத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே உரையாற்ற வேண்டும் என்றும் வழியில் எங்கும் உரையாற்றக்கூடாது எனவும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் சார்பில் 5000 பேருக்கு மேல் கூடும் வகையில் நடத்தப்படும் கூட்டங்களுக்கு காப்புத் தொகை நிர்ணயிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 1 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை காப்புத் தொகை நிர்ணயிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ரோட் ஷோக்கள் முறைப்படுத்தப்பட வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். ரோட் ஷோ அரசியல் பரப்புரையில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துவதால் தேர்தல் காலங்களில் அவற்றை தேர்தல் ஆணையம் தடை செய்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் மற்ற நேரங்களிலும் அவை முறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தலைவர்களை பார்ப்பதற்கு மக்கள் தன்னெழுச்சியாக திரளும் நிலை மாறி மக்களை திட்டமிட்டு திரட்டும் போக்கு அண்மை காலமாக அதிகரித்து வருவதாக கூறியுள்ள அவர் இது அரசியலில் தனிநபர் வழிபாட்டுக்கும் கும்பல் கலாச்சாரத்துக்கும் இட்டுச் செல்லும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல்லை தொகுதியில் திமுக வெற்றி பெறாவிடில் பதவி பறிக்கப்படும் என மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் 1-to-1 ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். திருநெல்வேலி, சங்கரன்கோவில், தென்காசி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு தனித்தனியாக முதலமைச்சர் சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். அப்போது தொண்டர்களை அதட்டி வேலை வாங்காமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் சவரனுக்கு 1120 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் வியாழக்கிழமை ஒரே நாளில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 140 ரூபாய் உயர்ந்து 11,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதனால் சவரன் தங்கம் ஒரே நாளில் 1120 ரூபாய் உயர்ந்து 90,560 ரூபாய்க்கு விற்பனையானது. இதேபோல வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்தது. அதன்படி 1 கிராம் வெள்ளி 165 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 1,65,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஓசூரில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலையின் பெண் ஊழியர்கள் தங்கும் விடுதியின் குடியில் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட விவகாரத்தில் ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவு நடவடிக்கைகளும் செயல்படுத்தப்படும் என்று நிர்வாகம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை மிகவும் தீவிரமாகவும் மிகுந்த அக்கறையுடனும் அணுகி வருவதாக நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதனிடையே தொழிற்சாலை நிர்வாகம் சார்பில் டெல்லி மற்றும் பெங்களூருவில் இருந்து வரவழைக்கப்பட்ட தனியார் நிறுவனத்தின் 10 பேர் அடங்கிய டிடெக்டிவ் குழுக்கள் விடுதியில் ரகசிய கேமராக்கள் உள்ளதா என ஆய்வு மேற்கொண்டனர்.
பட செய்தியாளர் சந்திப்பில் தனது உடல் எடை குறித்து பேசிய யூடியூபருக்கு நடிகை கௌரி கிஷன் காரசார பதிலடி கொடுத்துள்ளார். படத்தில் நாயகியை தூக்குவது போன்ற காட்சியை குறிப்பிட்டு கௌரி கிஷனின் எடை என்ன என செய்தியாளர் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு கௌரி கிஷன் பதிலடி கொடுத்தார். என்ன தப்பா? அது தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். லைக் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க. ஹலோ சார், நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வெயிட் என்னன்னு. என்கிட்ட எதுவும் கேட்கல. என்கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்னன்னு. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்பு தாங்க. அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தான். அதனாலதான் நான் இப்போ ரியாக்ட் பண்றேன். மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரிய ஜாய் கிறிஸ்டல்டா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். தனது புகாரின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதியவில்லை என்றும் அவர் தனது மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். இதனையடுத்து காவல்துறை பதிலளிக்க வரும் 12ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாப்பட்டு ஊராட்சியில் அமைந்துள்ள ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த நீர்வீழ்ச்சியில் இருந்து வெளியேறும் தண்ணீர் ஊத்தங்கரையில் உள்ள பாம்பாறு ஆற்றுக்கு செல்வதால் அருகே உள்ள ஏரிகளுக்கு தண்ணீர் சென்றடைகிறது. ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் அதிகமான தண்ணீர் வருகையால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் நகை இன்சூரன்ஸ் பணத்தை பெறுவதற்காக ரயிலில் நகை காணாமல் போனதாக நாடகமாடிய கணவன் மனைவி கைது செய்யப்பட்டனர். சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்தவர்கள் மகாலிங்கம் ருக்குமணி தம்பதியர். இவர்கள் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே ரயிலில் வந்தபோது பையில் வைத்திருந்த 296 கிராம் தங்க நகைகள் திருடப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். விசாரணையில் நகை இன்சூரன்ஸ் பணத்தை பெறுவதற்காக அவர்கள் நாடகமாடியது தெரியவந்ததால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 140 கிராம் தங்க நகைகள், சுமார் 31 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு அருகே முறையான தடுப்பு அமைக்காமல் பாலம் கட்ட தோண்டப்பட்ட குழியில் விழுந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழியை அடுத்த குன்னம்பதி கிராமத்தை சேர்ந்த யோகநாதன் என்பவர் பெருந்துறையை அடுத்த கனிப்பாளையம் பகுதியில் சென்றபோது போதிய வெளிச்சம் இல்லாதது உள்ளிட்ட காரணங்களால் அங்கு பாலம் கட்ட தோண்டப்பட்டு இருந்த குழியில் விழுந்து உயிரிழந்தார். சம்பவம் நடந்த இடத்தில் பேரிகார்டு உள்ளிட்ட எந்த தடுப்புகளும் அமைக்கப்படாததே உயிரிழப்புக்கு காரணம் என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மதுபான கடைகளில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்களை பயன்படுத்தக்கூடாது என டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்க மாநில கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்க மாநில செயற்குழு கூட்டம் அரியலூரில் நடைபெற்றது. அதில் 10 ஆண்டுகள் பணிபுரியும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி சங்கராபரணி ஆற்று நீரில் நுரை பொங்கி வருவதால் ரசாயனம் கலந்துள்ளதாக விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கனமழையால் வீடூர் அணை நிரம்பியதை தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தற்போது வினாடிக்கு 1500 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் மணலிப்பட்டு, செட்டிப்பட்டு, கைக்கிளப்பட்டு ஆகிய படுகை அணை வழியாக வரும் நீரில் நுரை பொங்கி வருகிறது. இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து கழிவுகள் ஆற்றில் திறந்துவிடப்படுகிறதா என அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 32வது பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்று பட்டங்களை வழங்கினார். அட்டுவம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் படித்த 376 இளங்கலை, முதுகலை ஆராய்ச்சி மாணவியர்களுக்கு நேரடியாக தமிழக ஆளுநர் RN ரவி பட்டங்களை வழங்கினார். மேலும் 8111 மாணவிகள் விழாவில் கலந்து கொள்ளாமல் பட்டங்களை பெற்றனர். இவ்விழாவில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சரும் பல்கலைக்கழக இணை வேந்தருமான கோவி செழியன் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் பங்கேற்கவில்லை.